சாம்ராஜ்யத்தை எதிரிடம் இருந்து பாதுகாக்க கோட்டையை கட்டி எழுப்புவது சாம்ராஜ்யத்தின் வழக்கம். கோட்டை கட்டும் போது எதிரிகள் அதை முறியடிக்க எரிகுண்டுகளை வீசுவார்கள். பார்ப்போம் எந்த சாம்ராஜ்யம் கோட்டையை கட்டி முடிக்க போகிறது. போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க. போங்க போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம், இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க. ஐயா, மீண்டும் ஒரு முறை இந்த ஆட்டத்தை ஆட வேண்டும். அதனால் நாங்கள் சொல்வது நாங்கள் இல்லை, நீ. நாங்கள் தான். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன யோ, நான் என்ன பம்பரமா சுத்தி விட்டு பாக்குறேன்? சாரி. என்ன சாரி பாவட அன்றாரு. இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா? யார் மேல? என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல அப்ப நாங்கள் தான். நான் சொல்றேன், உங்களுக்கு என்ன குரூப்பாக சேர்ந்து சத்தியமாக கூறுகிறேன், நான் நடுநிலையாகத்தான் இருந்தேன். நடுவர் என்றால் நடுவர். உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்து இளைஞ பூரா வெக்கம், மானம், சூடு, சொரணை பேங்க்ல பிக்சர் டெபாசிட்ல போட்டு வச்சிருக்கானுங்க. அதனால நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லப்பா. நடுவர் என்றால் வேறு, மன்னன் என்றால் வேறு. நீங்கள் நடுநிலை எப்படி ஆத்துகிறீர்கள் என்பது மீண்டும் ஒரு முறை ஆட முடியாது. எனக்கு முடிவை சொல்லு. ஐயோ, வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே